ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 21/1/2026. சிவ பகவான் கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஒரு தந்தையினுடைய நினைவின் மூலம் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். எனவே மறந்தும் கூட எந்த ஒருவரையும் நினைவு செய்ய வேண்டாம். கேள்வி: தந்தையிடத்தில் எந்த ஒரு நம்பிக்கை வைக்காது கருணையை கேட்பதற்கு பதிலாக தன்னுடைய உழைப்பை செய்ய வேண்டும். பதில்: பழைய ஷரீரத்தின் கர்மவினை ஏதேனும் இருக்கிறது என்றால், திவால் ஆகிவிட்டால் அல்லது நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அது உங்களுடைய கணக்கு வழக்கு. எனவே இதில் பாபா ஏதேனும் கருணை காட்டுங்கள் என்ற நம்பிக்கையை என்னிடத்தில் வைக்காதீர்கள் என்று சொல்வார். தன்னுடைய உழைப்பினால் யோக பலத்தின் மூலம் காரியங்களை செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் ஆயுளும் அதிகரிக்கும், கர்மவினை முடியும். நம் பிராணத்தை விட அன்பான தந்தை மீது எத்தனை அன்பு இருக்குமோ அத்தனை நினைவு இருக்கும். மேலும் நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய உயிரினும் மேலான தந்தையின் மீது நாம் அன்பு செலுத்தும் பொழுது அந்த அளவிற்கு அவரும் நம்மை நினைவு செய்வார். மேலும் நமக்கும் நன்மைன்றது நடந்துக்கிட்டே இருக்கும். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் தங்களுடைய வீட்டை நினைவு செய்யுங்கள். அதைத்தான் டவர் ஆஃப் பீஸ், அதாவது அமைதியின் கோபுரம் என்று சொல்லப்படுகின்றது. சத்யுகத்தை சுகத்தின் கோபுரம் என்று சொல்லப்படுகின்றது. கோபுரம் என்பது மிகவும் உயர்வாக இருக்கக்கூடியது. நீங்கள் அங்கே செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த அமைதியின் கோபுரத்திற்கு நீங்கள் எப்படி செல்ல முடியும் என்பதை கூட அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய தந்தை அமர்ந்து கற்றுக் கொடுக்கின்றார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, தங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அதுதான் தந்தையினுடைய வீடு. நடந்தாலும் சுற்றினாலும் பழக்கப்படுத்துங்கள். தங்களை ஆத்மா என புரிந்து சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இதில்தான் உழைப்பு என்பது இருக்கின்றது. யார் ஆத்ம உணர்வில் இருக்கின்றார்களோ அவர்களை மகாவீரன் என்று சொல்லப்படுகின்றது. நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் மகாவீரனாக, சுப்ரீமாக, அதாவது உயர்ந்தவர், சக்திசாலியாக ஆகுகின்றீர்கள். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு குஷி இருக்கணுமா. எதுக்காகனா, சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய பாபா, உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்கக்கூடிய பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றார் என்ற குஷி குழந்தைகளுக்கு இருக்கணும். ஆத்மாவின் புத்தி தந்தையின் பக்கம் செல்கின்றது. இது ஆத்மா ஒரு தந்தையிடம் கொண்டுள்ள காதல் ஆகும். அதிகாலை எழுந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். பாபா, இது உங்களுடைய அதிசயம், நீங்கள் எங்களை சொர்க்கத்துக்கே எஜமானர்களாக ஆக்குவீங்க அப்படின்னு நாங்கள் கனவுல கூட நினச்சது கிடையாது அப்படின்லாம் பேச சொல்கிறார் பாபா. பாபா, நாங்கள் உங்கள் படிப்பினைப்படி கண்டிப்பாக நடப்போம், எந்த ஒரு பாவ காரியமும் செய்ய மாட்டோம் அப்படின்னும் பேசுங்கன்றார். இந்த பிரம்மா பாபா எப்படி புருஷார்த்தம் செய்கின்றாரோ அதை குழந்தைகளுக்கும் கூட சொல்கின்றார். பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தில் அமர்ந்திருக்கீங்க. பாபா உங்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றார். இது கடைசி ஜென்மம். இந்த பழைய உலகம், பழைய தேகம் முடிவடைய போகின்றது. முயற்சிக்காக சங்கமத்தின் சிறிதளவு சமயம் என்பது இருக்கின்றது. குழந்தைங்க பாபா கிட்ட கேட்குறாங்களாம், பாபா இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என்று. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, எப்பொழுது தெய்வீக ராஜதானி ஸ்தாபனை ஆகுகின்றதோ அதுவரை சொல்லிக்கொண்டே இருப்பேன். பிறகு புது உலகிற்கு இடமாற்றம் செய்யப்படுவீர்கள். அன்பான ஒன்றை கண்ணின் மணியாக, உயிரின் காதலாக சொல்லப்படுகின்றது என பாடக்கூட செய்கின்றீர்கள் தானே.
இந்த தந்தையோ மிக பிரியமானவர், ஆனால் மறைமுகமானவர். அவருக்காக நம்முடைய காதல் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய அன்பு இருக்கணுன்றார். இதை ஏன் கேட்குறீங்க? அவ்வளோ கொல்ல பிரியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்முடைய அன்பு பரமாத்மா மேலே இருக்கணுன்றார். குழந்தைகளே, தந்தை கண் இமைகளுக்குள் மறைத்து வைக்க வேண்டி இருக்கின்றது. கண் இமைகள் என்று சொல்வது இந்த ஸ்தூல கண்களை கிடையாது. இது புத்தியில் நினைவு வைப்பது சொல்லப்படுது. மிக அன்பான நிராகார தந்தை நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றார். அவர் ஞானத்தின் கடல், சுகத்தின் கடல், அன்பின் கடல். அப்படிப்பட்ட மிக அன்பான தந்தையிடத்தில் எத்தனை அன்பு வேண்டும்! குழந்தைகளுக்காக எத்தனை தன்னலமற்ற சேவை செய்கின்றார்! பதீத்த சரீரத்தில் வந்து குழந்தைகளாகிய உங்களை வைரத்திற்கு சமமாக ஆக்குகின்றார். எவ்வளவு இனிமையான பாபா! எனவே குழந்தைகளும் கூட அப்படி இனிமையானவராக ஆக வேண்டும். பாபா எத்தனை அகங்காரமற்றவர்களாக குழந்தைகளுக்கான சேவையை செய்கின்றார். எனவே குழந்தைகளும் கூட அதே போல் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்காவது தன்னுடைய வழியை காட்டினீர்கள் என்றால், அதாவது தன்னுடைய மன வழிப்படி போனால் அதிர்ஷ்டத்தில் கீறல் ஏற்பட்டுவிடும். பாபா சொல்கிறாங்க, பிராமணர்களாகிய நீங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகள், பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரன் மற்றும் சகோதரியாக இருக்கின்றீர்கள். ஈஸ்வரனின் பேரன் பேத்திகளாக இருக்கின்றீர்கள். அவரிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். எவ்வளவு முயற்சி செய்கின்றீர்களோ அவ்வளவு பதவியை பெறுவீர்கள். இதில் சாட்சியாக இருப்பதற்கான பயிற்சியும் அதிகமாக வேண்டும். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது அனாதியான டிராமா, அதாவது முதலும் முடிவுமற்ற டிராமா. இதில் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு நடக்கின்றது. எது நடக்கின்றதோ அது சரியாக நடக்கின்றது. படைப்பவருக்கு இந்த டிராமா கண்டிப்பாக பிடித்திருக்கும் தானே? அப்படியெனில் படைப்பவரின் குழந்தைகளுக்கும் கூட பிடித்திருக்கும். இந்த டிராமாவில் பாபா தம் உள்ளத்தால் மற்றும் உயிரினால் ஆழமாக மற்றும் தீவிரமாக குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக ஒரே ஒரு முறை குழந்தைகளிடத்தில் வருகின்றார். பாபாவிற்கு எல்லா குழந்தைகளும் அன்பானவர்கள். சத்யுகத்தில் கூட அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு மிகுந்த அன்பு செய்வார்கள். மிருகங்களிடத்தில் கூட அன்பு இருக்கும். அன்பு இல்லாத மிருகம் என்று அங்கே எதுவும் இருக்காது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்புக்கடல் ஆக வேண்டும். இங்கே அப்படி ஆகும் பொழுது அது அழிவற்ற சம்ஸ்காரமாக ஆகிவிடும். அதில் பாபா சொல்கிறாங்க, கல்பத்திற்கு முன்பு போல அப்படியே மீண்டும் உங்களை அன்பானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். தந்தை சதா காலத்திற்கு சுகம் கொடுக்கக்கூடியவர். எனவே குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு ஒருபோதும் துக்கம் கொடுக்கக்கூடாது. எல்லையற்ற தந்தையை சுவாமி என சொல்லப்படுகின்றது. அவர் ஒருவர் மட்டுமே சாய் பாபா, கள்ளம் கபடமற்ற சிவபாபா. அவர் பெயரே போலாநாத், அதாவது கள்ளம் கபடமற்றவர். அப்பாவி குமாரிகள் தாய்மார்கள் மீது ஞானத்தின் கலசத்தை வைக்கின்றார். அவர்களைத்தான் விஸ்வத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார். எவ்வளவு சகஜமான வழி சொல்கின்றார்! எத்தனை அன்பாக உங்களுக்கு ஞானத்தினுடைய வளர்ப்பை செய்கின்றார். ஆத்மாவை தூய்மை ஆக்குவதற்காக நினைவு யாத்திரையில் பாபா சொல்கிறாங்க, யோகத்தினுடைய குளியலை செய்யுங்கள். ஞானம் என்பது படிப்பு. யோக குளியல் செய்வதன் மூலம் பாவம் பஸ்மமாகின்றது. அதில் பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளக்கூடிய பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். அப்போது இந்த தேகத்தின் அகங்காரம் முற்றிலுமாக உடைந்து போகும். யோகத்தின் மூலம்தான் தூய்மை ஆகி தந்தையிடம் செல்ல வேண்டும். ஆகையால் இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றாங்க பாபா.
பாபா சொல்கிறாங்க, உண்மையான தன்னுடைய சார்ட்டை தந்தைக்கு சொல்ல வேண்டும், சோதனை செய்ய வேண்டும். இப்போ பாபா அதிலே உதாரணமாக சொல்கிறாங்க, ஒரு 3/4 மணி நேரம் நினைவில் இருக்க அமர்றேன். அந்த 3/4 மணி நேரத்தில் நான் ஆத்மான்னு உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு பாபாவை எவ்வளோ நேரம் நினச்சேன், இதை பாருங்கள், இதில் உண்மையை சொல்லுங்கன்றார் பாபா. இத்தனை பேருக்கு சேவை செய்தோம், இத்தனை பேருக்கு புரிய வைத்தோம் என்பதையோ உடனே சொல்கிறீர்கள். ஆனால் நினைவினுடைய சார்ட் எவ்வளவு நினைவில் இருந்தேன் என்பதில் உண்மையை சொல்வது இல்லை. நினைவில் இல்லாத காரணத்தினால்தான் உங்களுடைய அம்பு யார் மீதும் தைப்பது இல்லை. அதில் பாபா சொல்கிறாங்க, ஞானம்ன்ற வாளில் நினைவுன்ற கூர்மை இருக்கணும் அப்படின்றார். சிலர் நாங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, அதற்குரிய நிலை, அந்த அவஸ்தா உங்களிடம் இப்போதைக்கு இல்லை. நிரந்தரமாக நினைவில் இருக்கின்றீர்கள் என்றால் கர்மாத்தீத் அவஸ்தா ஏற்பட்டுவிடும். ஞானத்தின் உச்சநிலை என்பது தென்பட வேண்டும். எப்போவுமே நினைவில் இருக்கும் அப்படின்னா இப்போ கர்மத்தை வென்ற நிலை ஏற்பட்டுடுன்றார். இதில் நிறைய உழைப்பு இருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, நினைவனுடைய யாத்திரை மூலம் மட்டுமே உங்களுடைய வருமானம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவேளை சரீரத்தை விட்டுவிட்டால் பிறகு வருமானம் செய்ய முடியாது. ஆத்மா என்னவோ சம்ஸ்காரத்தை எடுத்து செல்லும். ஆனால் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு ஆசிரியர் வேண்டும் இல்லையா? தந்தை ஒவ்வொரு நொடியும் நினைவு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாபா சொல்கிறாங்க, இது உங்களுக்கான நம்பர் 1 பேங்க். அதாவது இந்த பாபாவினுடைய யஜ்ஞம் நம்பர் 1 பேங்க். இதில் 4 அணா போட்டால் கூட எதிர்காலத்தில் 1000ஆக ஆகிவிடும். அது அப்போ சொன்னாங்க பாபா. இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது பாபா பன்மடங்காக ரிட்டர்ன் தருவாங்க. கல்லிலிருந்து தங்கமாக ஆகிவிடும். உங்களின் ஒவ்வொரு பொருளும் தங்கமாக, அதாவது பல மடங்கு மதிப்புமிக்கதாக ஆகிவிடும் என்று. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தின் அலங்காரம் செய்து சத்யுகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆக்குகின்றார். இதில் அதாவது இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா அதற்கு பாபா என்ன சொல்கிறாங்க, சகிப்புத்தன்மையின் குணம் மிக நன்றாக இருக்க வேண்டும். தேகத்தின் மீது அதிகப்படியான மோகம் இருக்க வேண்டாம். யோக பலத்தின் மூலம் காரியத்தை செய்து கொள்ள வேண்டும். பிரம்மா பாபாவுக்கும் பாருங்கள் எவ்வளோ இரும்பல் ஏற்படுகின்றது. பிறகும் கூட எப்போதும் சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார். ஞானம் யோகத்தின் மூலம் அலங்காரம் செய்து குழந்தைகளை தகுதியானவர்களாக ஆக்குகின்றார். நீங்கள் இப்போது ஈஸ்வரனின் மடியில் இருக்கின்றீர்கள். தாய் தந்தையின் மடியில் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை பிரம்மா மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு பிறப்பு கொடுப்பதால் இந்த பிரம்மா பாபா தாயாக ஆகிவிட்டார். ஆனால் உங்கள் புத்தி பிறகும் கூட சிவ பாபாவின் பக்கம் செல்கின்றது. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் சர்வ குணங்களும் நிறைந்தவர்களாக இங்கே ஆக வேண்டும். அடிக்கடி மாயாவிடம் தோல்வி அடையக்கூடாது. இது புருஷோத்தம சங்கமயுகம். இது நினைவில் இருந்தால் கூட நாம் இப்போது சங்கமத்தில் இருக்கின்றோம். நாம் சத்யுகம் செல்லக்கூடியவர்கள் என்ற நிச்சயம் ஏற்பட்டுவிடும். பிறகு நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். வீட்டுக்கு போகணும்னா அப்போ கண்டிப்பாக தூய்மையாகணும். ஆகையால் உள்ளுக்குள் நிறைய குஷி இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை சொல்கின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகுவீர்கள். பாபா குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பு செய்கின்றார். அவர் வெறும் டீச்சராக இருந்து படிப்பு சொல்லிக் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவது இல்லை. இவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். உங்களுக்கு படிப்பிக்கவும் செய்கின்றார். நினைவின் யாத்திரையும் கூட கற்றுக் கொடுக்கின்றார். அப்படி விஸ்வத்திற்கு எஜமான் ஆக்கக்கூடிய, பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆக்கக்கூடிய தந்தையிடம் மிகுந்த காதல் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய அன்பு அவர் மீது இருக்கணுன்றார். அதிகாலை எழுந்த உடனேயே சிவ பாபாவிற்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும். குட் மார்னிங்
பாபாக்கிட்ட நம்ம முதல் அந்த குட் மார்னிங் சொல்கிற முதல் எண்ணம் சிவபாபா பக்கம் இருந்தது, அவரை நம்ம நினச்சிட்டு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த முழு நாளுமே நம்ம ரொம்ப குஷியாக இருப்போம் அப்படின்றார். குழந்தைகள் தங்கள் உள்ளத்தில் கேட்க வேண்டும், நாம் அதிகாலை எழுந்து எந்த அளவிற்கு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றோம் என்று. மனிதர்கள் பக்தியை கூட அதிகாலையில் செய்கிறார்கள் இல்லையா? பக்தியை எவ்வளவு அன்பாக செய்கின்றார்கள். ஆனால் பாபாவிற்கு தெரியும், அநேக குழந்தைகள் உள்ளத்தால் மற்றும் உயிரினால் ஆழமாக மற்றும் தீவிரமாக நினைவு செய்வது இல்லை. அதிகாலை எழுந்து பாபாவிற்கு குட் மார்னிங் செய்து ஞான சிந்தனையில் இருந்தால் குஷியின் அளவு அதிகரிக்கும். தந்தைக்கு குட் மார்னிங் செய்யவில்லை எனில் பாவங்களின் சுமையை எப்படி இறக்குவீர்கள்? அயல் பாபா சொல்கிறாங்க, முக்கியமானது நினைவுதான். இதன் மூலம் எதிர்காலத்தில் மிக வலிமையான வருமானம் ஏற்படும். கல்ப கல்பத்திற்கு இந்த வருமானம் காரியத்தில் பயன்படும். இதில் பாபா சொல்கிறாங்க, யார் தந்தையை அதிகமாக நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கரண்ட் அதிகமாக கிடைக்கின்றது, அதாவது சக்தி அதிகமாக கிடைக்கின்றது. ஏனெனில் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு பண்ணுறோமோ அப்போ பாபாவும் நம்ம நினைவு செய்வார், அப்போ சக்தி கிடைக்குதுன்றார். யோகா மற்றும் ஞானம் என்ற 2 விஷயங்கள் இருக்கின்றன. யோகத்தினுடைய பாடம் தனி, மிக வலிமையான பாடம். யோகத்தினால் மட்டுமே ஆத்மா சதோ பிரதானம் ஆகின்றது. நினைவு இல்லாமல் சதோ பிரதானம் ஆகுவது அசம்பவம், இது முடியாததுன்றார். நினைவு தான் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும். நல்ல முறையில் அன்பாக தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது தானாகவே கரண்ட் அதாவது சக்தி கிடைக்கும். ஆரோக்கியமாக ஆகிவிடுவீர்கள், இப்போ ஆயுள் கூட அதிகமாயிடும். குழந்தைகள் நினைவு செய்கிறார்கள் எனில் பாபாவும் கூட நீண்ட ஒளியை கொடுக்கின்றார், அதாவது இடைவிடாமல் பாபாவும் சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தந்தை எத்தனை பெரிய வலிமையான கஜானாவை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கின்றார். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட கண்களின் மணியாக இருக்கும் குழந்தைகளுக்காக தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் உள்ளத்திலிருந்து மற்றும் உயிரிலிருந்து ஆழமான மற்றும் தீவிரமான அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம். ஆன்மீக குழந்தையின் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையை மிகுந்த பொறுமையுடன், தீவிரத்தன்மையுடன் மற்றும் புரிதலுடன் நினைவு செய்யுங்கள். நினைவு சரியாக இருந்தால் தந்தையிடமிருந்து கரண்ட் அதாவது சக்தி கிடைக்கும், ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியமாக ஆகிவிடுவீர்கள். 2வது பாயிண்ட், உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் தன்னுடைய நடத்தையை மேம்படுத்துங்கள், அதாவது சிறந்ததாக உயர்வானதாக ஆக்குங்கள். அதிகப்படியான ஆசைகளை வைக்காதீர்கள். கர்மேந்திரியங்களை முழுமையாக கட்டுப்படுத்துங்கள். தாய் தந்தையை முழுமையிலும் முழுமையாக பின்பற்றுங்கள். பாபா வரதானம் தராங்க, தந்தையை பின்பற்றுங்கள் மற்றும் தந்தையை பாருங்கள் என்ற மகா மந்திரத்தின் மூலம் ஏக்ரஸ்திதியை உருவாக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தி ஆகுக. சி ஃபாதர் ஃபாலோ ஃபாதர் அப்படின்ற இந்த மகா மந்திரத்தின் மூலமாக ஏக்ரஸ்திதியை, ஒரே சீரான மனநிலையை உருவாக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தியாக ஆகுங்கள். பாபா விளக்க சொல்கிறாங்க, தந்தையை பாருங்கள், தந்தையை பின்பற்றுங்கள் என்ற மந்திரத்தை சதா முன்னால் வைத்து உயரும் கலையில் சென்று கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே செல்லுங்கள். ஒருபோதும் ஆத்மாக்களை பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஆத்மாக்கள் அனைவரும் முயற்சியாளர்கள். முயற்சியாளர்களிடம் நல்லதும் இருக்கும், கொஞ்சம் குறைபாடுகளும் இருக்கும். அவர்கள் முழுமையானவர்களாக இல்லை. எனவே தந்தையை பின்பற்றுங்கள், சகோதர சகோதரிகளை பின்பற்ற வேண்டாம். அப்போது எப்படி தந்தை ஏக்ரஸ் நிலையில் இருக்கின்றாரோ அதுபோல் அவரை பின்பற்றுபவர்கள் தாமாகவே ஏக்ரஸ் ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன், பரச்சிந்தனையின் பிரபாவத்தில் வராமல்
சுய சிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தக் மணி ஆகுங்கள். இன்றைய அவ்யக்த இஷாரா: எப்படி மற்ற ஸ்தூல பொருட்களை எப்பொழுது விரும்புகின்றீர்களோ அப்போது எடுக்கின்றீர்கள், மற்றும் எப்போது விரும்புகின்றீர்களோ அப்போது விட்டுவிடுகின்றீர்கள். அதுபோல் தேக உணர்வை எப்போது விரும்புகின்றீர்களோ அப்போது விட்டுவிட்டு ஆத்ம உணர்வுள்ளவராக ஆகிவிடுங்கள். இந்த பயிற்சி அவ்வளவு சரளமாக ஆகிவிட வேண்டும். எந்த ஒரு ஸ்தூல பொருளுக்கும் எப்படி எடுக்கிறது வைக்கிறது ஈஸியாக இருக்கோ விடுறது, அதே மாதிரி தேக உணர்வில் வர்றதும் அதை விடுறதும் ஈஸியாக இருக்கணுன்றார். படைப்பவர் எப்போது விரும்புகின்றாரோ அப்போது படைப்பின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது விரும்புகின்றாரோ அப்பொழுது படைப்பின் ஆதாரத்தை விட்டுவிட வேண்டும். எப்போது விரும்புகின்றாரோ அப்போது விலகிவிட வேண்டும். எப்போது விரும்புகின்றாரோ அப்போது அன்பானவராக ஆகிவிட வேண்டும். அந்த மாதிரி பந்தன் முக்த் ஆகுங்கள். ஓம் சாந்தி.